Exercise 3.3 Observe the diagram and fill in the blanks. இப்போ நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்னலாம் டேட்டாஸ் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலீனியர். ஓகே, கொலீனியர்னா என்ன, நான் கொலீனியர்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாகும். இப்போ ஒரு 3 பாயிண்ட், சோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட்டுமே ஒரு சிங்கிள் லைன்ல இருந்ததுன்னா, okay, if the points, say for example this is A and this is B and this is C, so this is A B C, so இப்போ 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன்ல இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பாயிண்ட், இப்போ A இங்க இருக்கு, B இங்க இருக்கு, C இங்க இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இப்போ A and B, இப்போ இது பாத்தீங்கன்னா A and B தான் எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. so this is A, this is B, this is C, இப்படி வச்சுக்கிட்டோம்னா A B and C. இப்ப பாத்தீங்கன்னா these are non collinear அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரே லைன்ல இல்ல. சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன், இந்த மாதிரி ஒரு லைனா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு லைனா இருக்கலாம். அதுல வந்து பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரே லைன்ல இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கொலீனியர் சொல்லுவோம். இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவோம், நான் கொலீனியர் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து A, O and B, இப்ப பாத்தீங்கன்னா A ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க, O and ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க, B ஒரு பாயிண்ட் சொல்லிருக்காங்க. இது மூணுமே எப்படி இருக்கு பாருங்க, ஒரே லைன்ல இருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலீனியர் பாயிண்ட்ஸ், கோலீனியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் AOC, இங்க பாருங்க A இருக்கு, O இருக்கு, C இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா என்னது, ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படி கிடையாது. ஸ்ட்ரெயிட் லைன் இதர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஆனா ஒரே லைன்ல இருக்கணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் மாதிரி ஆயிடும். சோ these we call it as non collinear points. ஓகே, இந்த ஏவும் பியும் சியும் என்ன ஆயிடுது, இட் இஸ் நாட் இன் a straight line and we call it as non collinear points. நெக்ஸ்ட் ABCR, இப்போ A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. சோ இதுவும் என்ன பாத்தீங்கன்னா ஒரே லைன்ல இல்ல and we call it as a non collinear. இதுவும் என்னது, நான் கொலீனியர் தான். and we call it as, இது நம்ம இன்னொரு மாதிரி என்ன சொல்லலாம், points on the circle, points on circle or circle points அப்படியும் நம்ம சொல்லலாம். ஓகே, points on circle. Next, dash is a point of congruency. So what is congruency அப்படின்னா, so many two or more lines, many lines meet at a point, meet at a point. நிறைய லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றதா நம்ம என்ன சொல்லுவோம், காங்கிருவன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல பார்த்தோம்னா, சோ இந்த AO பாருங்க, AO அப்படின்ற லைன், ஏஓ அப்படின்ற லைன் எந்த இடத்துல போய் ஜாயின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓ இடத்துல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி பிஓ அப்படின்ற லைன், பிஓன்ற லைன் எங்க போய் ஜாயின் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓன்ற இடத்துல ஜாயின் ஆகுது. அதே மாதிரி சிஓ, ஓகே, சிஓன்ற லைன் எங்க ஜாயின் ஆகுது, ஓன்ற இடத்துல ஜாயின் ஆகுது. சோ தீஸ் த்ரீ லைன்ஸ் மீட் அட் திஸ் பாயிண்ட் and we call it as a point of concurrency. So this O is the point of congruency. Okay. Draw a line and mark any 3 points that are collinear. First நமக்கு collinear na என்னன்னு தெரியணும். Collinear na என்னன்னா when two or more points, when two or more points lie on a single line, அதாவது ஒரே லைன்ல இருக்குது, lie on a single line, அத நம்ம என்ன சொல்லுவோம், கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் கொலீனியர் அப்படின்னா என்னன்னா, நான் கொலீனியர் அப்படின்னா என்னது, when two or more points does not, இங்க lie on a single line போட்டிருக்கோம், இங்க does not lie on a single line. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? சோ இதுல பார்த்தோம்னா, இப்போ நான் இங்க வந்து ஒரு லைன் போடுறேன். ஓகே, சோ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இஃப் வி மார்க், இப்போ A ஒரு பாயிண்ட், B ஒரு பாயிண்ட், C ஒரு பாயிண்ட். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம், this is A, B and C. சோ இந்த மாதிரி இருக்குன்னா we call it as what points, these A, B and C are A, B
and C are என்ன சொல்லுவோம் collinear points. ஓகேவா? சோ இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் क्वेश्चन நான் collinear points. என்ன கொடுத்திருக்காங்க draw a line and mark any 4 points that are non collinear அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரி இங்க நான் ஒரு லைன் வரையறேன். ஓகே, இப்போ ஒரு 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். see here இங்க ஒரு A ஒரு பாயிண்ட், இங்க எங்கயாவது B ஒரு பாயிண்ட், C ஒரு பாயிண்ட், D ஒரு பாயிண்ட், இங்க எப்படியாவது இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். so what is this is A, this is B, this is C, this is D. இப்போ we call this A B C D or A B C D. இது நாலுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் not collinear or non collinear points. ஓகேவா? இங்க ஏவும் சியும் என்னது கொலினியர் பாயிண்ட்ஸா இருக்கலாம். பட் இப்ப நம்ம 4 பாயிண்ட்டுமே ABCD எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் this is a not collinear points. Draw any 3 lines to have a point of congruency. So இதுல point of congruency அப்படின்னா என்ன பார்த்தோம்னா what is meant by point of congruency னா when 2 or more lines meet at a single point. Point of congruency அப்படின்னா என்ன? Point of congruency. Point. When 2 or more lines meet at a single point. So இதுல singleன்றது ரொம்ப முக்கியம். Meet at a single point. We call it as என்னது? Point of congruency. So இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 லைன் வரையலாம். இப்போ இது ஒரு லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வரையலாம். இன்னொரு லைன் வரையலாம். ஓகேவா? சோ இந்த 3 லைனும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. சோ திஸ் இஸ் we call it as O. இப்போ நான் இந்த லைன்ஸ்க்கு நேம் கொடுக்கிறேன். சோ இத நம்ம ABன்ற ஒரு லைன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது PQன்ற லைன் வச்சுக்கலாம். இது வந்து என்ன வச்சுக்கலாம்? XY அப்படின்ற லைன் வச்சுக்கலாம். நம்ம கொடுக்கிறது தான் நேம். சோ இந்த AB PQ and XY line meet at a single point. அது என்ன பாயிண்ட் சொல்றோம்? இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றோம்? O point. Then this O is called என்னது? Point of congruency. இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம்? Point of congruency. ஓகேவா? Draw any 3 lines to have a point of congruency. So இதுல point of congruency அப்படின்னா என்ன பார்த்தோம்னா what is meant by point of congruency னா when 2 or more lines meet at a single point. Point of congruency அப்படின்னா என்ன? Point of congruency. Point. When 2 or more lines meet at a single point. So இதுல singleன்றது ரொம்ப முக்கியம். Meet at a single point. We call it as என்னது? Point of congruency. So இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 லைன் வரையலாம். இப்போ இது ஒரு லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைன் வரையலாம். இன்னொரு லைன் வரையலாம். ஓகேவா? சோ இந்த 3 லைனும் இந்த பாயிண்ட்ல மீட் ஆகுது. சோ திஸ் இஸ் we call it as O. இப்போ நான் இந்த லைன்ஸ்க்கு நேம் கொடுக்கிறேன். சோ இத நம்ம ABன்ற ஒரு லைன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது PQன்ற லைன் வச்சுக்கலாம்.
இது வந்து என்ன வச்சுக்கலாம், XY அப்படின்ற லைன் வச்சுக்கலாம். நம்ம கொடுக்கறது தான் நேம். ஸோ இந்த ஏபி PQ அண்ட் XY லைன் மீட் அட் அ சிங்கிள் பாயிண்ட். அது என்ன பாயிண்ட் சொல்றோம், இதுதான் இந்த பாயிண்ட் தான் என்ன சொல்றோம், O பாயிண்ட். தென் திஸ் O is called என்னது, பாயிண்ட் ஆஃப் காங்கிருவன்சி. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் காங்கிருவன்சி. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இந்த क्वेश्चन, draw any three lines that are not congruent. சோ நம்ம இப்ப பாயிண்ட் ஆஃப் காங்கிருவன்சி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இப்ப என்ன பண்றோம், நாட் காங்கிருவென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ அதே மாதிரி த்ரீ லைன்ஸ் தட் ஆர் நாட் காங்கிருவென்ட். நாட் காங்கிருவென்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தே டு நாட் மீட் அட் சிங்கிள் பாயிண்ட். மூணு லைனுமே ஒரே பாயிண்ட்ல மீட் ஆகாது, ஆனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகும். தே டு நாட் மீட் அட் சிங்கிள் பாயிண்ட். ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆகாது, பட் தே வில் பி இன்டர்செக்டிங். கிளியரா? சோ இப்போ இதுல நம்ம ஒரு மூணு லைன் வரையலாம். சோ இதுல பாருங்க, இப்படி ஒரு லைன் வரைகிறேன். அடுத்ததா சோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் வரையும். ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த லைனை நேம் பண்ணலாம். சோ இது பாத்தீங்கன்னா, இது நான் என்ன பண்றேன், AB அப்படின்ற ஒரு லைனை வரைகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன எடுத்துக்கிறேன், XY அப்படின்ற லைனா எடுத்துக்கிறேன். இது என்ன எடுத்துக்கிறேன், PQ அப்படின்ற லைனா எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த மூணு லைனு ஏதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ரீச் ஆகுதா இல்லன்னு பாத்தீங்கன்னா இல்ல. பாத்தீங்கன்னா இங்க ஏபியும் XYயும், the line ஏபியும் அண்ட் XY லைனையும் எது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம், PQR இல்லைன்னா O எடுத்துக்கலாம். ஸோ ஏபியும் XYக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க ஏபின்ற லைனுக்கும் XYக்கும் லைனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ரெண்டு லைன் வந்து நம்ம மீட் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். டூ ஆர் மோர் லைன்ஸ் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல மீட் பண்றதை என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் காங்கிருவன்சின்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த O இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் என்ன பாருங்க, PQ லைனும் அதுக்கப்புறம் ஏபி லைனும். ஸோ நம்ம ஏபி புரியறதுக்காக அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ ஏபி வந்து எக்ஸ் லைன்ல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு, அதே ஏபி லைன் வந்து PQக்கும் நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்கு. ஓகே, O எடுத்துக்கிட்டோமா, இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், PQRS R எடுத்துக்கலாமா. சோ இதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னது, R is the point of intersection. எந்த ரெண்டு லைனுக்கு, ஏபின்ற லைனுக்கும் PQன்ற லைனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் R. நெக்ஸ்ட் XY லைனுக்கும் PQ லைனுக்கும். ஓகே, சோ XY லைன் அண்ட் PQ லைன் பாத்தீங்கன்னா, XYக்கும் PQக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம். சோ we call it as S. So this is S. கிளியரா? அப்போ நம்ம காங்கிருவன்சினா என்னது, டூ ஆர் மோர் லைன்ஸ் மீட்டிங் அட் a single point is congruency. பட் meeting at a different point னா நம்ம என்ன சொல்லுவோம், we call it as point of intersection. Clear? Objective type questionsல a set of collinear points. What is collinear points அப்படின்னு பார்த்தோம்னா, what is collinear points? So if the points lie on a same line, points lie on same line. Okay, same single line இருக்கணும், அது பிரேக் ஆகிலாம் இருக்கக்கூடாது. சேம் சிங்கிள் லைன், அதை என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நான் கொலினியர்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கொலினியர் அப்படின்னா பாயிண்ட்ஸ் டஸ் நாட் லை ஆன். ஸோ இது என்னது, டஸ் நாட்.
does not lie on a single line. ஒரு சிங்கிள் லைன்ல நமக்கு இல்லாத பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா காங்க்ருவன்சி. காங்க்ருவன்சினா என்னதுன்னா பாயிண்ட் ஆஃப் காங்க்ருவன்சி. So this is point of congruency. Many lines meet at a single point. நிறைய lines, 2 or more lines, அதாவது 3 or more lines. So many lines meet at single point. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பாயிண்ட் ஆஃப் காங்க்ருவன்சி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, a set of collinear points. collinear points எதுதான், இதெல்லாம் collinear points கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம A, B, C பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா A இங்க இருக்கு, B இங்க இருக்கு, C இங்க இருக்கு, ரைட்? அப்போ ஏவும் பியும் ஒரு லைன்ல இருக்கு, ஆனா சின்றது ஒரு லைன் இல்ல. பாத்தீங்கன்னா இப்படி இது ஒரு லைன், இதே கண்டினியூஷன் தானே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு சிங்கிள் லைன்னா இதுதான் ஒரு சிங்கிள் லைன், இது ஒரு சிங்கிள் லைன், இது ஒரு சிங்கிள் லைன். கிளியரா? சோ அதோட கண்டினியூஷன்லாம் கிடையாது. அப்போ ஏ பி சி வந்து நமக்கு என்னது, ஒரு பாயிண்ட்ல இல்ல, அதாவது ஒரு சிங்கிள் லைன்ல இல்ல. நெக்ஸ்ட் ஏஎஃப்சி. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏ இருக்கு, எஃப் இருக்கு, சி இருக்கு. ஸோ இது மூணும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல தானே இருக்கு. அது ஸ்லாண்டிங் லைனா இருக்கலாம், ஸ்லீப்பிங் லைனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஸோ திஸ் லைன் சிங்கிள் பாயிண்ட். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், இது லைன் சிங்கிள் பாயிண்ட். மற்றதை செக் பண்ணிடலாம். பிசிடி பாருங்க, பி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஸோ இது சிங்கிள் லைன் கிடையாது. அப்புறம் ஏசிடி, ஏ இங்க இருக்கு, அப்புறம் சி இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, இதுவும் சிங்கிள் லைன் கிடையாது. ஸோ திஸ் ஆர் இது ஏஎஃப்சி மட்டும்தான் கொலீனியர் பாயிண்ட்ஸ். இப்போ செட் ஆஃப் நான் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள் லைன்ல இல்லாத பாயிண்ட்ஸ். நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது இருக்குன்னு பார்க்கலாம். ஏஎஃப்சி. ஏஎஃப்சி இங்க ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் கொலீனியர்னு, ஸோ அப்போ இது வராது. இந்த கொஸ்டினுக்கு இது ஆன்சர் வராது. பிஎஃப்டி பாருங்க, எங்க இருக்கு, பி இங்க இருக்கு, எஃப் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. ஸோ இதுவும் சிங்கிள் லைன்ல தான் இருக்கு. திஸ் இஸ் கொலீனியர், அப்போ இது நான் கொலீனியர் கிடையாது. இஎஃப்ஜி எங்க இருக்கு, இஎஃப்ஜி, அப்போ மூணுமே ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கு. அப்போ இதுவும் நான் கொலினியர் கிடையாது. நெக்ஸ்ட் ஏடிசி, ஏ இங்க இருக்கு, டி இங்க இருக்கு, சி இங்க இருக்கு. ஸோ தீஸ் ஆர் நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். கிளியரா? A point of congruency. Point of congruency என்ன, many lines meet at a single point. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஏசின்ற லைனும் எஃப்ல மீட் ஆகுது, ஜின்ற லைனும் எஃப்ல மீட் ஆகுது, டிபின்ற லைனும் எஃப்ல மீட் ஆகுது. So we call the point F as point of congruency. Clear?